நபி அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஹய்யுன் கரீம் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் வெட்கப்படுபவனும் தாராள குணம் கொண்டவனும் ஆவான். நம்மில் ஒருவர் கையேந்தி துவா கேட்கும்போது நாம் கேட்பதை அவன் தராமல் நம்மை வெறுங்கையோடு திருப்பி அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். எனவே குறிப்பாக உங்களுக்கு கஷ்டம் வரும் காலங்களில் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு துணையாக இருப்பதை உணர்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நல்வாழ்வை வழங்குமாறு கேளுங்கள். உண்மையில் நபி அவர்கள் கூறினார்கள், நல்வாழ்வுக்காக துவா செய்யுங்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், லா ததமன்னோ லிகா அல் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சோதனைகளை தரும்படி கேட்காதீர்கள், கஷ்டத்தை கேட்காதீர்கள். அவனிடம் ஆஃபியாவை கேளுங்கள். ஒவ்வொரு காலையும் மாலையும் நபி அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை கேட்பார்கள். மேலும் பொறுமையாக இருக்கும் ஆற்றலை தருமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். நீங்கள் சோதிக்கப்படும் போது